வணக்கம். ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை விக்ரம் வேதாள் கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 6வது நாள் பொழுது விடிந்தது. போஜராஜன் நீராடி புத்தாடை அணிந்து நவரத்தின சிம்மாசனம் இருந்த கொலு மண்டபத்துக்கு சென்றார். மங்களவாத்தியம் முழங்க மந்திரி பிரதானிகள் வாழ்த்துரைக்க சிம்மாசனத்தின் 5 படிகளையும் தாண்டி 6வது படியில் கால் வைத்தார். அதற்கு மேல் அவர் ஏறாமல் தடுத்தது அங்கிருந்த சிங்கார மோகனவல்லி என்ற பதுமை. நாட்டின் தர்ம பரிபாலனத்தை தகுந்தவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு தம்பி பட்டியோடு காடு 6 மாத வாழ்க்கைக்கு புறப்பட்டார் விக்ரமாதித்யர். விக்ரமாதித்யரும் பட்டியும் வெளியே நெடுந்தொலைவு செல்வதாக இருந்தால் மாறு வேடத்தில்தான் செல்வார்கள். அப்படி அவர்கள் கிளம்பி செல்லும் போது களைப்பு ஏற்பட்டதால் ஒரு சோலையில் தங்கி தண்ணீர் பருகினார்கள். அப்படியே சற்று ஓய்வெடுக்கலாம் என்று நினைத்தார்கள். பட்டியின் மடி மீது தலை வைத்து விக்ரமாதித்யன் படுத்து கொண்டு ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருந்தார். அந்த நேரத்தில் ஒரு பல்லக்கு வந்து அங்கே இறங்கியது. அந்த பல்லக்கில் இருந்து ஒரு அழகி இறங்கினாள். அவளுடன் இறங்கி சென்ற தோழிகளுடன் சென்ற அவள் சோலையின் ஒரு பக்கம் உள்ள குளத்தில் குதித்து ஆனந்தமாக நீராடி மகிழ்ந்தாள். அந்த அழகி குளித்து முடித்த பின்னர் விக்ரமாதித்யரை கண்டாள். கண்டவள் அவருடைய அழகில் மயங்கி தன்னை பறிகொடுத்தாள். அவரை அடைய வேண்டும் என்று ஆவல் கொண்டாள். ஆனால் அவரிடம் நெருங்கி போய் பேச விடாமல் ஞானம் தடுத்தது. சிறிது நேரம் சிந்தித்தவள் செடியிலிருந்து ஒரு மல்லிகை பூவை பறித்து மார்போடு அணைத்து வைத்து கொண்டாள். பிறகு அதை மேல் நோக்கி எறிந்தாள். அதன் பிறகு தன் தலையிலிருந்து தலைமயிர் ஒன்றை எடுத்து அதை அந்த மணற்குவியலில் செருகினாள். ஒரு ஓட்டு சில்லால் அதை மூடினாள். விதமாக சம்பந்தம் இல்லாமல் செய்துவிட்டு விக்ரமாதித்யன் மீது புன்னகை ஒன்றை வீசினாள். பின்னர் கடைக்கண்ணால் காதல் பார்வை செலுத்திவிட்டு பல்லக்கில் ஏறி புறப்பட்டு விட்டாள். பல்லக்கு அழகி போகும் வரை எல்லாவற்றையும் வியப்போடு பார்த்து கொண்டிருந்தார் விக்ரமாதித்யர். அந்த அழகியின் செயலையும் அவளுடைய புன்னகையும் எண்ணியவராக தன்னை மறந்து நின்றார் விக்ரமாதித்யர். பிறகு பெருமூச்சுடன் பட்டியை பார்த்து, அந்த அழகி யார்? அவருடைய அழகு என் உள்ளத்தை கவர்ந்து சென்று விட்டது. அவளை பற்றிய விவரத்தை எப்படியாவது அறிய வேண்டுமே என்றார். பட்டி விக்ரமாதித்யரின் உறுதியான எண்ணத்தை நன்கு அறிந்தவர். இருவரும் உடனே எழுந்து அங்கு சென்றனர். பட்டி அவள் எறிந்த மல்லிகை பூவை எடுத்து பார்த்தார். பின்னர் அவர் சொருகிய அவளுடைய தலைமுடியையும் எடுத்து பார்த்தார். பின்னர் நிதானமாக பேசினார். அண்ணா, அந்த பெண்ணின் ஊர் மல்லிகாபுரம். அமரர் வாழும் விண்ணை நோக்கி மலரை எறிந்ததால் அவள் பெயர் அமராவதி. மணற்குவியலில் மயிரை செருகியதன் காரணம் அவள் தந்தையின் பேர் மயிர் மாணிக்கம் செட்டி. ஓட்டு சில்லை மூடியதன் காரணம் அவளுடைய மாளிகைக்கு எதிரே ஓட்டு வீடு ஒன்று இருப்பதற்கான அடையாளம். அவள் வீசிய காதல் பார்வைக்கு அர்த்தம் தன்னை பின்தொடர்ந்து வர சொல்கிறாள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றார். பட்டி இவ்விதமாக சொன்னதும் அது கேட்டு விக்ரமாதித்யர் உண்மையிலேயே திகைத்துதான் போனார். இருவரும் மல்லிகாபுரம் சென்றனர். தங்கள் ஆடை ஆபரணங்களை கலைத்து வேதாளத்திடம் கொடுத்துவிட்டு ஏழை பிராமணர்களைப் போல் உடை உடுத்தி கொண்டு கதை வீதியில் நுழைந்தனர். கடையில் இருந்த மயிர் மாணிக்கம் செட்டி அவர்கள் இருவரையும் கவனித்தார். பிராமணர்களிடம் அன்பும் மதிப்பும் கொண்டவர் அவர். அதனால் பிராமணர்கள் வேடத்தில் இருந்த இருவரையும் கண்டதும் செட்டியார் அன்புடன் வரவேற்று உபசரித்தார். நீங்கள் யார், எந்த ஊர் என்று விசாரித்தார். தங்களுடைய உடைக்கு ஏற்றவாறு அவர்கள் களைத்து களைப்புற்றவர்கள் போல் நடிக்கலானார்கள். ஐயா, நாங்கள் குடும்பத்தோடு தல யாத்திரை போய் கங்கையில் நீராடி திரும்பினோம். வழியில் ஒரு இடத்தில் குளித்து கொண்டிருந்தோம். அங்கே ஏராளமான பயணிகள் வந்து குவிந்தனர். அந்த கலவரத்தில் எங்கள் குடும்பத்தினரை காணவில்லை. அவர்கள் என்ன ஆனார்கள் என்பதும் தெரியவில்லை. இன்றுடன் 3 நாட்கள் ஆகின்றன. அந்த கவலையில் நாங்கள் உணவு கொள்ள கூட விரும்பவில்லை. ஆனால் பசியோ உடலை பின்னி எடுக்கிறது. இந்த ஊரில் நாங்கள் விசாரித்த வரையில் நீங்கள் கருணை உள்ளம் கொண்ட தர்மசீலர் என்று அறிந்தோம். அதற்கு ஏற்றவாறு நீங்கள் பரிவோடு எங்களை அழைத்து விசாரித்தீர்கள் என்றனர் மிகவும் பவ்யமாக. அதை கேட்ட செட்டியாருக்கு மகிழ்ச்சி. உடனே அவர், உங்களை போன்ற பெரியவர்களை வரவேற்று உபசரிப்பதையே நான் பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். இப்பொழுது உங்களுக்கு நான் என்ன உதவி செய்ய வேண்டும் என்றார். நாங்கள் சமைத்து உண்ண அரிசி, பருப்பு போன்றவை, அதோடு 2 பாத்திரங்கள், இவற்றை தந்தால் போதும். நாங்கள் சமைத்து சாப்பிட்டு கொள்கிறோம் என்றார்கள். செட்டியாரும் உடனே தன்னுடைய ஆட்களை கூப்பிட்டு அவர்கள் இருவரையும் வீட்டுக்கு அழைத்து சென்று தேவையான பாத்திரம், அரிசி, பருப்பு, காய்கறிகளை
கொடுக்கும்படி சொன்னார். வீட்டில் அமராவதியும் அவள் தாயும் சில வேலைக்கார பெண்கள் மட்டும் இருந்தனர். அவர்கள் இருவரும் பிராமணர் வேடம் போட்டிருந்தாலும் அவர்களை அடையாளம் தெரிந்து கொண்டாள் அமராவதி. உடனே அவள் ஒரு சிறிய ஓலை பெட்டியில் அரிசி, பருப்பு, காய்கள் இவற்றுடன் கரும்பு துண்டுகள் 2ஐயும் வைத்து கொடுத்து அவர்களை பார்த்து கஞ்சாடையும் காட்டி விட்டு போனாள். அவர்கள் இருவரும் பிராமண வேடத்தை கலைத்துவிட்டு ஓலை பெட்டியை திறந்து பார்த்தார்கள். கரும்பு துண்டுகள் 2 இருந்ததை பார்த்து அதற்கான காரணத்தை ஆராய்ந்தார்கள். காரணம் பட்டிக்கு புரிந்துவிட்டது. உடனே அவர், கரும்பினியாள் என்று ஒரு தோழி இருக்கிறாள். அவளும் அமராவதியும் நெருங்கிய தோழிகள். அவள் வீட்டுக்கு போய் நம்மை இருக்க சொல்கிறாள். அதற்கான குறிப்புதான் இது என்றார். இருவரும் கரும்பினியாள் வீட்டுக்கு சென்றனர். அவளிடம் தங்கள் யார் என்ற விவரம் கூறினார்கள். அவள் மிகுந்த மகிழ்வோடு அவர்களை வரவேற்றதோடு அங்கே தங்கி இருக்கும்படி சொன்னாள். அவளிடம் மயிர்மாணிக்கம் பற்றியும் அமராவதி பற்றியும் விசாரித்தார்கள். மயிர்மாணிக்கம் செட்டியார் ஒரு பிரபல வியாபாரி. அவர் தன்னுடைய மகள் அமராவதியை அவள் பருவம் அடைவதற்கு முன்னரே முறை பையனுக்கு திருமணம் செய்து வைத்துவிட்டார். வியாபார விஷயமாக வெளிநாடு சென்றவர் இன்று வரை திரும்பவில்லை. இதுதான் அவர்கள் செட்டியார் பற்றி தெரிந்து கொண்ட விஷயம். இந்த உண்மையை தெரிந்து கொண்டவுடன் விக்ரமாதித்யன் அழகுமிக்க செட்டி பெண்ணாகவும் பட்டி அவளுடைய தந்தையாகவும் வேடம் போட்டுக்கொண்டு கரும்பினியால் வீட்டிலிருந்து கிளம்பினர். மாணிக்கம் செட்டி கடைக்கு அடுத்த கடைக்காரரிடம், எங்கள் வைசியர் குலத்தை சேர்ந்தவர் யாரேனும் இந்த ஊரில் இருக்கிறாரா என்று விசாரித்தனர். அவர் அடுத்த கடை மாணிக்கம் செட்டியை காண்பித்தார். அங்கே சென்றனர். வந்திருக்கும் தந்தையும் மகளையும் பார்த்த மாணிக்கம் செட்டி, இவர்களை பார்த்தால் நம் இனத்தவர் போல் தெரிகிறதே என்று எண்ணியவாறே அவர்களை வரவேற்று விசாரித்தார். ஐயா, நாங்கள் பிரம்ம தேசத்தை சேர்ந்தவர்கள். வைசிய இனத்தை சேர்ந்தவர் நான். இதோ இவள் என் மகள். இவளை பருவம் அடையும் முன்னரே என் தங்கையின் மகனுக்கு மனம் செய்து வைத்தேன். எனக்கு செல்வமும் செல்வாக்கும் இருக்கிறது. இருந்தும் மருமகன் கடல் கடந்து வியாபாரம் செய்ய சென்றார். ஆனால் பல ஆண்டுகள் ஆகியும் அவர் திரும்பி வரவில்லை. இவள் பருவம் எய்தி 2 ஆண்டுகள் ஆகின்றன. தன் கணவனை காண வேண்டும் என்ற ஒரே ஏக்கத்தோடு இருக்கிறாள். கணவனை காணாவிட்டால் தற்கொலை புரிந்து கொள்வேன் என்கிறாள். எனக்கோ இது பெரும் வேதனையை தருகிறது. ஆகையால் இவளை அழைத்து கொண்டு பல ஊர்களுக்கும் சென்று தேடினேன். என் மருமகனோ கண்ணில் படவில்லை. இறுதியாக நான் கடல் கடந்து சென்று தேடலாம் என்று முடிவெடுத்து விட்டேன். அதுவரை இவளை ஒரு பாதுகாப்பான இடத்தில் விட்டு செல்ல எண்ணுகிறேன். நீங்கள் ஆதரவு தருவதானால் இவளை இங்கேயே விட்டு செல்வேன். நான் என் மருமகனுடன் வந்து இவளை அழைத்து செல்கிறேன் என்றார் செட்டி வேடத்தில் இருந்த பட்டி. ஆஹா, என்ன இது விந்தை! என் குடும்ப நிலையும் ஏறக்குறைய உங்கள் கதையைப் போலதான் இருக்கிறது. என் மருமகனும் வணிகம் செய்யத்தான் போனார். திரும்பி வரவே இல்லை. என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை. வாருங்கள், வீட்டுக்கு போய் மேற்கொண்டு பேசுவோம் என்று கூறி அவர்களை வீட்டுக்கு அழைத்து கொண்டு புறப்பட்டார் மாணிக்கம் செட்டி. வீட்டுக்கு சென்று உணவு உபசாரமெல்லாம் முடிந்தது. பட்டி செட்டியாரிடம், ஐயா மாணிக்க செட்டியார் அவர்களே, நான் கடல் கலந்து போய் என் மருமகனை தேடி கண்டுபிடித்து வருகிறேன். அதுவரையில் என் அருமை மகளை உங்கள் பொறுப்பில் விட்டுவிட்டு போகிறேன் என்றார். அப்படியே செய்யுங்கள். அவளையும் என் மகள் போலவே பார்த்து கொள்கிறேன். நீங்கள் நிம்மதியாக போய் வரலாம் என்றார் மாணிக்கம் செட்டி. பிறகு பட்டி தன் மகளுக்கு அறிவுரை கூறுவது போல் நுட்பமாக அறிவுறுத்திவிட்டு மாணிக்கம் செட்டியிடம் விடை பெற்றார். பிறகு கரும்புக்கினியால் வீட்டை அடைந்தார் பட்டி. பட்டி போன பின் தன் மகளை அழைத்து விருந்தினராக வந்துள்ள பெண்ணை சுட்டி காட்டி, இவள் நிலையும் முன் போன்றுதான். இவளை நம்மிடம் நம்பிவிட்டு சென்றுள்ள இவளுடைய தந்தை வரும் வரை இவளுக்கு எந்த குறையும் இல்லாமல் கவனித்துக்கொள் என்று கூறினார் செட்டி. அமராவதிக்கு அடக்க முடியாத சிரிப்பு வந்தது. தந்தை கடைக்கு சென்றதும் விக்ரமாதித்யன் கையை பற்றி, என் அன்பே வா, உன் விருப்பப்படியே நடந்து கொள்ள தயாராக இருக்கிறேன் என்றாள். பகல் வேளையில் பெண் உடையில் உலவுவதும் இரவு வேளையில் அவர்கள் இருவரும் இனிது விளையாடுவதுமாக காலம் விரைந்து சென்றது. இந்த ரகசியம் யாருக்கும் தெரியாமல் இருந்தது. ஒரு நாள் அந்த நாட்டின் அரசர் ராஜசிம்மன் பரிவாரங்களுடன் பவனி வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அமராவதியும் பெண் வேடத்தில் இருந்த விக்ரமாதித்யரும் மாடியில் தலைவாரி பூச்சூடி மையிட்டு பொட்டிட்டு அழகுற ஆனந்த பரவசத்தில் இருந்தனர். அரசரின் பவனியை அவர்கள் திரும்பி கூட பார்க்கவில்லை. ஆனால் அரசரின் கண்கள் அவர்களை கண்டுவிட்டன.
தன்னுடைய பவனியை அந்த பெண்கள் துளிக்கூட லட்சியம் செய்யவில்லையே என்று வருத்தம் கொண்டார். பிறகு அரண்மனைக்கு திரும்பியதும் அமைச்சன் மூலமாக அந்த பெண்களை பற்றி அறிந்து கொண்டார். கணவன் கடல் கடந்து சென்றுள்ள சமயம் வைசிய இளம் பெண்கள் இப்படி ஆடம்பரமாக இருக்க மாட்டார்களே என்று சிந்தித்தார். இந்த பெண்களுக்குள் ஏதோ வேறு விதமான உறவு இருக்கலாம், அதனால்தான் இத்தனை மகிழ்ச்சியுடன் திரிகின்றனர் என்று தானே ஒரு முடிவுக்கு வந்தார். மறுநாள் அமராவதியின் தந்தையை அழைத்தார். அவரிடம், செட்டியாரே, உம்முடைய மருமகன் கடல் கடந்து போனவர் இவ்வளவு நாட்களாகியும் திரும்பி வரவில்லையே, இனிமேலும் வருவார் என்ற நம்பிக்கையும் ஏற்படவில்லையே, அதனால் அமராவதியை நான் மணந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன் என்றார் அரசர். அதை கேட்டதும் திடுக்கிட்டு போன செட்டி, அரசே, என்னை மன்னிக்க வேண்டும். எங்கள் குல வழக்கப்படி மற்றொரு குலத்தில் பெண் கொடுப்பதும் கொள்வதும் கூடாது என்று மரபு உண்டு. அது மட்டுமல்லாமல் என் மகளுக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டதால் மறுமணம் உரிமையும் எங்கள் சமூக வழக்கத்தில் கிடையாது. ஆகவே தங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றார். உடனே அரசன் கோபம் கொண்டவராய், செட்டியாரே, உம்முடைய பெண்ணின் நடவடிக்கைகளை பார்த்தால் கணவனை பிரிந்திருக்கும் துக்கத்தில் இருப்பவள் மாதிரி தெரியவில்லை. அவளுக்கு ஏதோ ரகசிய தொடர்பு இருப்பது போலதான் தோன்றுகிறது. இன்னும் 40 நாட்களுக்குள் உன் மகளின் கள்ளத்தனமான உறவை கண்டுபிடித்து அமல்படுத்துகிறேன் என்று கூறினார். அதை கேட்டு செட்டியார் வருத்தத்துடன் திரும்பினார். பலவாறு யோசனையில் ஆழ்ந்தார். தன் மகளின் ஒழுக்கத்தில் நம்பிக்கை வைத்திருந்தாலும் அரசன் சொன்னதில் உண்மை இருக்குமோ என்று சந்தேகம் வந்தது. அன்று இரவு அவருக்கு தூக்கம் வரவில்லை. தன் மகளை காண திடீரென்று படுக்கை அறைக்கு சென்றார். அங்கே அமராவதி தனியாக கட்டிலில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தாள். மற்றொரு இடத்தில் பெண் வேடத்தில் இருந்த விக்ரமாதித்யர் படுத்து கொண்டிருந்தார். தன் மகளின் கற்பு நெறியை எண்ணி பெருமைப்பட்டு கொண்டார். அதே சமயம் அரசரின் அகம்பாவ பேச்சை எண்ணி ஆத்திரம் வந்தது. மறுநாள் அரண்மனையில் அரசர் ஏவலர்களை கூப்பிட்டு, மாணிக்கம் செட்டி மகள் அமராவதியிடம் கள்ளக்காதலன் ஒருவர் தினமும் வருகிறார். அவரை கண்டுபிடித்து என் முன் கொண்டு வந்து நிறுத்துங்கள். அதோடு இதை 40 நாட்களுக்குள் நிறைவேற்ற வேண்டும். இதற்கு தகுந்த சன்மானமும் உண்டு என்று உத்தரவிட்டார். அன்றிலிருந்து ஏவலர்கள் 40 பேர்கள் மாணிக்கம் செட்டி இல்லத்தை சுற்றி கண்காணிக்க ஆரம்பித்தனர். கள்ளக்காதலன் வெளியிருந்து வந்தால்தானே கண்டுபிடிக்க முடியும். 39 நாட்கள் எப்படியோ ஓடிவிட்டன. எவருமே அகப்படவில்லையே என்ற கவலையில் ஏவலர்கள் 40வது நாள் கண்ணில் விளக்கெண்ணெய் விட்டு கொண்டு கண்காணித்தனர். அதே நேரம் செட்டிக்கும் அரசனுக்கும் நிகழ்ந்த உரையாடல்களோ ஏவலர்களின் கண்காணிப்போ அமராவதிக்கும் விக்ரமாதித்யருக்கும் தெரியாது. அவர்கள் வழக்கம் போல் உல்லாசமாக பொழுதை கழித்தனர். அன்று இரவு புழுக்கம் அதிகமாக இருந்தது. அதனால் மாளிகையின் பின்பகுதியில் உள்ள வாழை தோட்டத்தின் அருகே கிணற்றின் ஓரத்தில் கட்டில் போட்டு அமராவதியும் விக்ரமாதித்யரும் சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்து விட்டு போர்வையை போர்த்தி கொண்டு அப்படியே தூங்கிவிட்டனர். அன்று கடைசி நாள். அதனால் ஏவலர்கள் அந்நேரத்தில் தீவிரமாகவும் கவலையோடும் அங்கும் இங்கும் சுற்றி பார்த்தனர். வாழை தோட்டத்தை நெருங்கும்போது கட்டிலில் இருவர் படுத்திருப்பது தெரிய வந்தது. போர்வையை மெதுவாக விலக்கி பார்த்தபோது குட்டி வெளிப்பட்டது. தங்கள் எண்ணம் நிறைவேறிவிட்டது. கள்ளக்காதலர்கள் அகப்பட்டு கொண்டார்கள் என்ற மகிழ்ச்சியில் அவர்களுடைய தூக்கத்தை கலைக்காமல் கட்டிலோடு தூக்கி கொண்டு போகலாம் என்று எண்ணி வழியிலுள்ள காளி கோவிலுக்குள் கட்டிலை வைத்து கதவை மூடி காவல் புரிந்தார்கள். அவ்வேளையில் பட்டியும் கரும்பில்கினியாலும் மகிழ்ச்சியுடன் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு பள்ளி விட்டு எதையோ உணர்த்தியபடி இருந்தது. பள்ளி சாஸ்திர பலன் அறிந்திருந்த பட்டிக்கு விக்ரமாதித்யருக்கு ஆபத்து என்று புரிந்தது. உடனே காவி உடை உடுத்தியவர்களாய் வழிபாட்டுக்குரிய பொருட்களுடன் காளி கோவிலை நோக்கி சென்றார்கள். அங்கே காவல் புரிந்து கொண்டிருந்த ஏவலர்கள் அவர்களை பார்த்து, நீங்கள் யார்? இந்த நேரத்தில் எங்கே வந்தீர்கள் என்று அடர்த்தி கேட்டனர். ராணியின் உத்தரவுப்படி இரகசிய வழிபாடு செய்வதற்கு இங்கே வந்திருக்கிறோம் என்றனர் காவி உடை அணிந்து வந்திருந்த பட்டியும் கரும்பு கினியாலும். அவர்கள் அப்படி சொன்னதும் ஏவலர்கள் அரசியாரின் பொல்லாப்பு நமக்கு வேண்டாம் என்று எண்ணி அவர்களை உள்ளே அனுமதித்தனர். அவர்கள் உள்ளே சென்று காவி உடையை விக்ரமாதித்யனையும் அமராவதியையும் அணிய செய்து அவர்கள் இருவரையும் வெளியே அனுப்பிவிட்டனர். காவி உடையில் வெளியே வந்தவர்கள் ஏவலர்களுக்கு விபூதி குங்குமம் கொடுத்து, நாங்கள் இங்கே வழிபாடு செய்தது யாருக்குமே தெரியக்கூடாது.
இது ராணி உத்தரவு என்று சொல்லிவிட்டு தங்கள் மாளிகையை நோக்கி சென்றனர். காளி கோயிலில் வைக்கப்பட்டிருந்த கட்டிலை அதிகாலையில் தூக்கி கொண்டு போய் அரசன் முன் வைத்தனர். தன்னுடைய சபதம் நிறைவேறிவிட்டது என்ற மமதையில் மாணிக்கம் செட்டியை அழைத்து வர சொன்னார் அரசர். செட்டி வந்தார். அவமானத்தால் தலை குனிந்து நின்றார். அதிசயம் போல நினைத்து வந்த மக்கள் கூட்டத்தினால் மண்டபம் நிறைந்து விட்டது. போர்வை விலக்கி கட்டிலில் படுத்திருப்பவர்களை எழுப்புங்கள், அவர்களை எல்லோரும் பார்க்கட்டும் என்று கூறிவிட்டு ஏளனமாக சிரித்தார் அரசர். உடனே போர்வையை விலக்கினார்கள். பட்டியும் கரும்புக்கினியாலும் எழுந்து நின்றார்கள். கரும்புக்கினியால் சிறிது நாணத்தோடு தலை குனிந்தவாறு ஒதுங்கி நின்றிருந்தார். செட்டியார் ஆனந்தத்தால் தலை நிமிர்ந்து கம்பீரமாக நின்றார். அரசரோ அவமானத்தால் தலை கவிழ்ந்தார். பிறகு தன் தவறை உணர்ந்து செட்டிக்கு ஆறுதல் வார்த்தைகள் கூறினார். பின்னர் எல்லோரும் அவரவர் வீட்டுக்கு சென்றனர். விக்ரமாதித்யரும் அமராவதியும் வழக்கம் போல் இன்பமாக இருந்தனர். சில நாட்கள் சென்றன. வெளிநாடு சென்றிருந்த அமராவதியின் கணவன் திரும்பி வந்து சேர்ந்தார். அவரை கண்டு அனைவரும் மகிழ்ந்தனர். ஆனால் அமராவதிக்கு மகிழ்ச்சி இல்லை. கணவன் வந்துவிட்டாரே என்ற வருத்தம்தான் இருந்தது. விக்ரமாதித்யர் அவளுக்கு ஆறுதல் கூறினார். மேலும் அவர் பெண் வேடத்துடனேயே இருந்து இருவரும் ஒரே அறையில் தனித்தனியே படுத்து தூங்கினார்கள். அமராவதியின் கணவன் வந்த அன்றே பெண் வேடத்தில் இருந்த விக்ரமாதித்யர் மீது மோகம் கொண்டார். அடிக்கடி அவளையே பார்க்க தொடங்கினார். அவளும் இசைவது போல் போக்கு காட்ட ஒரு நாள் இரவு அவர் அவளுடைய படுக்கையின் பக்கத்தில் வரவும் அவருடைய மூக்கை அறுத்தெறிந்து விட்டார் விக்ரமாதித்யர். இதனால் பெருத்த அவமானம் அடைந்தார். தன் மூக்கு அறுபட்டதற்கு என்ன காரணம் சொல்ல முடியும் என்று எண்ணியவர் இரவோடு இரவாக வீட்டிலிருந்து வெளியேறியவர் பாலும் கிணற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டார். அதன் பின்னர் நடந்த உண்மைகளை அமராவதியிடம் கூறிய விக்ரமாதித்யர், நான் இப்போதே வெளியில் சென்று விடுகிறேன். உன்னுடைய கணவன் என்னை கூட்டிக் கொண்டு சென்று விட்டதாக ஒரு பெரிய பரபரப்பை உண்டு பண்ணிவிடு. ஒரு வாரத்துக்குள் நான் ஏதாவது உபாயம் செய்து உன்னை அழைத்து சென்று விடுகிறேன் என்றார். மறுநாள் காலையில் அமராவதி எழுந்து தன்னுடைய கணவனை தேடுவது போல் முதலில் தேடினாள். தன் கணவன் எங்கே என்று வேலையாட்களை கேட்டாள். பின்னர் விருந்தினராக வந்த பெண்ணையும் காணோமே என்று தேடி பார்க்க சொன்னாள். இருவரையும் காணவில்லை என்ற தகவலை தந்தனர். உடனே தன்னுடைய கணவன் அந்த பெண்ணை கூட்டிக் கொண்டு சென்று விட்டதாக பெரிய பரபரப்பை உண்டு பண்ணிவிட்டாள். அதை கேட்ட செட்டியாரும் அவருடைய மனைவியும் ஆடித்தான் போய்விட்டார்கள். அவர்களுடைய கவலை எல்லாம் பெண்ணின் தந்தை திரும்பி வந்து கேட்டால் என்ன சொல்வது என்றுதான். ஒரு வாரம் சென்றது. செட்டியார் பயந்தது போலவே பட்டி தந்தை வேடம் போட்டுக்கொண்டு விக்ரமாதித்யரை தன் மருமகனாக அழைத்து வந்தார். இருவரையும் கண்ட செட்டிக்கு உள்ளுக்குள்ளே உதறல் எடுத்தது. அதை காட்டிக்கொள்ளாமல் அவர்களை வரவேற்றார். இதோ இவர்தான் என் மருமகன். இவரை தேடி கண்டுபிடிப்பதற்குள் மிகவும் சிரமப்பட்டு விட்டேன். இன்றே நாங்கள் ஊருக்கு போக வேண்டும். என் பெண் எங்கே? இத்தனை நாளும் என் பெண்ணை உங்கள் பெண் போல பார்த்து கொண்டதற்கு நன்றி. அதற்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேனோ தெரியவில்லை என்றார் பட்டி. பட்டி கூறியதை கேட்டு செட்டியாருக்கு என்ன பேசுவதென்றே புரியவில்லை. தயங்கி தயங்கி நின்றார். பின்னர் தைரியத்தை வரவழைத்து கொண்டு பட்டியை தனியே அழைத்து சென்று விஷயத்தை சொல்லிவிட்டார். மாணிக்கம் செட்டி நடந்த விஷயங்களை கூறியது தான் தாமதம். தந்தையாக வந்திருந்த பட்டி குதிக்க ஆரம்பித்து விட்டார். செட்டியார் சொன்னதில் நம்பிக்கை இல்லை என்றும் இவர் தன்னுடைய மகளை கொலை செய்திருப்பார் என்றும் ஒரு குற்றத்தை சுமத்தி அரசரிடம் சென்று முறையிடப் போவதாக சொன்னார். நிலைமை மோசமாக போவதை உணர்ந்த பக்கத்து வீட்டு செட்டியார்கள் அனைவரும் சேர்ந்து மாணிக்கம் செட்டியாரை இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி விடுவிப்பது என்று ஆலோசித்தனர். ஒரு முடிவுக்கு வந்தனர். பட்டியிடம் மகளை இழந்த தந்தைக்கு சோகம் என்றாலும் இதனை பெரிதுபடுத்தி வழக்கு தொடரக்கூடாது என்றும் மகளை இழந்து நிற்பவரும் இதே செட்டியார் வகுப்பை சேர்ந்தவர் என்பதால் அவருடைய மருமகனுக்கு செட்டியார் மகள் அமராவதியை திருமணம் செய்து வைத்து விடலாம் என்று கூறி சம்மதிக்க வைத்தனர். எப்படி இருந்தாலும் என் மகளை நான் இழந்து விட்டேனே என்று வருத்தப்படுவது போல் நடித்தார் பட்டி. விக்ரமாதித்யருக்கும் அமராவதிக்கும் திருமணம் சிறப்பாக நடந்தது. செட்டியார் தந்த சீர்வரிசைகளோடு உஜ்ஜயினி மகாபாலிப்பட்டினம் சென்றனர். இந்த கதையை கூறிய 6வது படியில் இருந்த சிங்கார மோகனவல்லி பதுமை, போஜராஜனே, எங்கள் விக்ரமாதித்ய மன்னரை போல் திறமை உனக்கு உண்டா என்று யோசித்து பாரும். அவரை போல செயல்பட முடியுமா என்று யோசித்து பார்த்துவிட்டு அடுத்த படி ஏறும் என்றது. அதற்குள் பொழுது சாய்ந்து விடவே போஜராஜன் வருத்தத்துடன் அந்தப்புறம் திரும்பினார்.
இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண இந்த ஸ்க்ரீனில் வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை விக்ரமாதித்யன் கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.